ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சாஃப்ட்வேர் கோடிங். ஃபஸ்ட்டு நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னா என்னன்னு பார்த்தோம். அது எப்படி ப்ராசஸ் ஆகுது, அது எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், அதை எப்படி நம்ம டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். இப்போ வந்து சாஃப்ட்வேர் கோடிங்னா என்னென்னா டெவலப் பண்ணுறதுக்கு அது ஒரு ஸ்டெப், அது ஒரு பார்ட். அது வந்து என்ன, அது எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கான ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன். Software coding is the core aspect of software engineering that acts as a catalyst for creating a software product. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் அது ஒரு பார்ட். சாஃப்ட்வேர் கோடிங்கும் ஒரு பார்ட். அதில் நிறையா இருக்குது. டிசைனிங் இருக்குது, டெஸ்டிங் இருக்குது, கோடிங் இருக்குது. ஸோ நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ இது வந்து சாஃப்ட்வேர் கோடிங்கிறது ஒரு பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கோடிங்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Conversion of detailed design specification into the actual software code is called the coding அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா, ஒரு சாஃப்ட்வேரை நம்ம கிரியேட் பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு ஒரு டிசைன் பண்ணியிருப்போம். அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாஃப்ட்வேர் கோடை வந்து ரைட் பண்ணுவோம். அதுதான் சொல்கிறாங்க, ஒரு டிசைனை வந்து சாஃப்ட்வேர் கோடாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது வந்து கோடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இட் இஸ் பெர்ஃபார்ம்டு பை பீப்பிள் கால்ட் அஸ் கோடர்ஸ் ஆர் ப்ரோக்ராமர்ஸ். அந்த ப்ரோக்ராமை நமக்கு கொடுக்குறாங்கல்ல, ரைட் பண்ணி கொடுக்குறவங்கள நம்ம என்னன்னு நேம் சொல்லி கூப்பிடுவோம்னா கோடர்ஸ், இல்லைன்னா ப்ரோக்ராம் டெவலப்பர்ஸ், ப்ரோக்ராமர்ஸ் இப்படின்னு சொல்லுவோம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு, த கோடிங் பேஸ் யூஸ்வலி டேக்ஸ் லெஸ்ஸர் டைம் தென் த டிசைன் பேஸ். அப்படின்னா கோடிங் பேஸ் வந்து ரொம்ப டைம் கம்மியாக தான் எடுத்துக்கும். எதை கம்பேர் பண்ணும் போதுனா டிசைன் பேஸை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா டிசைன் பேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற டிசைன் வர வரைக்கும் நம்ம கரெக்டாக டிசைன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் கோடிங் அப்படி கிடையாது. நமக்கு கோடிங்கோட சின்டாக்ஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவோம். ஸோ அது வந்து லெஸ் டைம் தான் எடுத்துக்கும் டெவலப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, லாட்ஸ் ஆஃப் சொபஸ்டிகேட்டட் டூல்ஸ் ஆர் அவைலபிள் டு ரைட் த கோட் ஈஸிலி. நிறையா வந்து டெக்னாலஜி டூல்ஸ்லாம் வந்து நிறைய டெவலப் ஆகிடுச்சு. இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டதுனால அதுக்கான தகுந்த மாதிரி டூல்ஸ்லாம் நிறைய இருக்குது. கஸ்டமர் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம ஈஸியாக கோடை வந்து ரிட்டர்ன் பண்ணி தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை அண்டு ஃபிக்ஸ் த பக்ஸ் குவிக்லி அண்டு ஈஸிலி. இது வந்து நம்ம கோடிங்கில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த பக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சாஃப்ட்வேர் கோடிங் அப்படின்றதுல. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கோட் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஸ்டாண்டர்ட் கோடுன்றது வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். ஐடென்டிஃபை பக்ஸ் ஈகர்லி, ரெடியூஸ் டெவலப்மெண்ட் காஸ்ட். ஒரு ஸ்டாண்டர்ட் கோடுனா இப்படி தான் இருக்கும். அது வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியறதா இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து சீக்கிரத்திலே வந்து அதில் இருக்க பக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியறதா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதோட டெவலப்மெண்ட் காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணும். இப்படி தான் இருக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் கோட் அப்படின்னா, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், அதோட ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். வேலிடிட்டி. ஃபஸ்ட்டு, வேலிடிட்டினா த ப்ரோக்ராம் மஸ்ட் கிவ் த கரெக்ட் ரிசல்ட் விச் இஸ் வேலிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டுருக்கோம், அதுக்கான ரிசல்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம வேலிடாக செக் பண்ணுறது தான் வந்து என்னான்னு சொல்கிறாங்கன்னா வேலிடிட்டின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது x,y இருக்குது. அதுக்கு வந்து நம்ம வேல்யூ என்னென்னு கொடுக்குறோன்னா 4,5 கொடுக்குறோம். இதை வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். இதோட அவுட்புட் வந்து 9 வருது. ஓகேவா? இப்படி வந்தால் மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது, வேலிடாக இருக்குது, கரெக்டாக தான் ரிசல்ட் வருது. இதே வேறு அவுட்புட் வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், கரெக்டாக இது வேலிடாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வேலிடிட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சினா என்னன்னா அதோட தன்மையிலிருந்து மாறாது. நம்ம எத்தனை தடவை ப்ரோக்ராமை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தாலும் அதோட வேல்யூலேருந்து அது மாறாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4,3 அப்படின்னா இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 4,3 7. நெக்ஸ்ட்டு ஆட் 3,4. இப்படி கொடுத்தாலும் இதோட வேல்யூ என்ன தான் வரும்? 7 தான் வரும். ஸோ எப்படி நம்ம கொடுத்தாலுமே அதோட தன்மையிலேருந்து மாறாமல் இருக்கிறது தான் வந்து கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு மெயின்டைனபிலிட்டி வந்து த ப்ரோக்ராம் மஸ்ட் பி ஈஸிலி சேஞ்சபிள் அண்டு ஷுட் ஹாவ் ப்ராப்பர் டாக்குமெண்டேஷனோட இருக்கும். ஏன்னா அதை வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆடாக இருந்தாலும் சரி, மல்டிப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, ஈஸியாக வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியறதா இருக்கும். அதுதான் வந்து மெயின்டைனபிலிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து ரீடபிலிட்டினா என்னென்னா, த ப்ரோக்ராம் மஸ்ட் பி ஈஸிலி ரீடபிள் ஸோ இட் இஸ் ஈஸிலி மெயின்டைனபிள். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராமை நம்மளால் ரீட் பண்ணி புரிஞ்சுக்க முடிஞ்சால் மட்டும்தான் அதில் என்ன ஃபால்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். எதுவுமே தெரியாமல் ஒரு சாஃப்ட்வேரை மெயின்டைன் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஈஸியாக ரீட் பண்ணால் மட்டும்தான் அதை மெயின்டைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு யூசபிலிட்டி. த ப்ரோக்ராம் மஸ்ட் பி யூசபிள் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் வித்தவுட் எனி ட்ரபிள். அப்படின்னா என்னன்னா, நம்ம அதை யூஸ் பண்ணும்போது எந்த ட்ரபுளுமே வரக்கூடாது. அப்போ தான் அது கரெக்டான வேல வந்து க்ரியேட் ஆகிருக்கு, டெவலப்பர்ஸ் வந்து கரெக்டாக அதை டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அர்த்தம். இதுதான் வந்து சாஃப்ட்வேர் கோடிங். அது எப்படிலாம் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் க்ளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எ வீடியோ.